வணக்கம். ரூஸ்டர் செய்திகளுக்காக பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். நம்முடைய நாட்டு பிரதமர் இருக்காரே, அவருக்கு திடீர்னு ஒரு நினைப்பு வந்துட்டு. என்ன நினைப்பு அப்படின்னு சொன்னா, நாட்டுல எல்லா அமைச்சர்களும் அவங்கவங்க இஷ்டப்படி ஜோக் அடிக்கிறாங்க, இல்லாதத பேசுறாங்க, விபரீதமா பேசுறாங்க. நாம மட்டும் ஏன் சீரியஸா பேசணும்? அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்றைக்கு ஒரு விதமான, ஒரு விபரீதமான, ஒரு பொய்யா, ஜோக்கா அது நீங்க முடிவு பண்ணிடுங்க. உங்க முன்னால வைக்கிறேன். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எதிர்க்கட்சிகளினுடைய அமளி காரணமாக நாடாளுமன்றத்தில் அவைகள் முடக்கம். அது உங்களுக்கு தெரியும். அதாவது முடக்கம்னு சொல்றத விட ஏங்கவில்லை. முடக்கம்னு சொன்னா அது தப்பான வார்த்தை. அது இவங்க மெனக்கிட்டு முடக்கியிருக்காங்கன்னு இல்லை. எதிர்க்கட்சிகளினுடைய கோரிக்கை காரணமாக சபாநாயகர் முடக்கி வைக்கிறார். சரி, அந்த செய்தியில நம்ம மோடி பிரதமர் அவர்கள் சொல்றாரு, புதிய திறமையான எம்பிக்களின் கருத்துக்களை கேட்கும் வாய்ப்பை நாடு இழந்து விட்டது அப்படிங்கிறார். எப்படி பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு வேதனைப்பட்டு பேசுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய சில கட்சிகள், அதாவது என்சிபிஐ, சிவசேனா, குடியரசுக் கட்சி, அந்தவலே, அப்புறம் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா, அதிமுக இங்கிருந்து மற்றும் யூபிபிஎல், திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து உடைஞ்சு போன சில பகுதிகள், சிவசேனா கட்சியிலிருந்து விலகி ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் சேர்ந்த அந்த கட்சிகள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 45 பேர் மத்தியில் இவர் நேற்று அவர் விருந்து கொடுத்துருக்காரு அவருடைய வீட்டில். அதுவும் குறிப்பாக சைவ விருந்தான். சரி, அது எப்படியும் போட்டோம், அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். நம்மளுடைய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது உன்னதமான கோவில். அந்த கோவிலுக்கு இவர் வர்றதே இல்லை பாதி நேரம். இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் வெளிநாட்டுலாம் சுற்று போவார், ஏரோப்ளைனில் ஏறிடுவார். அது வேற செய்தி, அதை பற்றி நம்ம இப்போ பேசலை. ஆனால் எதிர்க்கட்சிகளின் முடக்கம் காரணமாக இந்த புதிய திறமையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பை இழந்து விட்டது என்று ஆதங்கப்பட்டிருக்கிறார். உண்மை எவ்வளவு ஆதங்கம் பாருங்க. இது அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ரூஸ்டர் செய்தியிலே நாங்கள் சொல்ல வர்ற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வழக்கமாக எல்லா ஊடகங்களிலையும் கொடுக்கிற செய்திகள் போல நாங்கள் கொடுப்பதில்லை. அதாவது ஒரு முக்கியமான ஃபாசிசத்துக்கு எதிரான சில கருத்துக்களை தான் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் சமூகத்துக்காக. அதுபோல நானும் டெமோக்ராட்டிக் தமிழன் என்கின்ற ஒரு சேனலை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதில் வல்லாதிக்கத்திற்கு எதிராக விவசாயிகளுக்கு அவர்களுடைய உரிமைகளுக்காக உழைக்கும் மக்களுக்கான அந்த ஜனநாயக உரிமைகளுக்காகவும் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கிறேன். எனவே சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்காக நான் இதை நடத்துகிறேன். தோழர்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். அதுபோல் இந்த ரூஸ்டர் செய்தியிலையும் நம்ம டெமோக்ராட்டிக் தமிழன் செய்திக்கும் நீங்கள் பின்னூட்டம் கொடுக்கணும். ஃபீட்பேக், உங்களுடைய கருத்துக்கள். உலகத்தில் பல்வேறு பகுதிகளிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. மத்திய கிழக்குலேருந்து நிறைய பார்க்குறீங்க. சவுதியிலேருந்து பார்க்குறீங்க, ஈரான்லேருந்து பார்க்குறாங்க, குவைத்திலேருந்து, இன்னும் அமெரிக்காவிலேருந்து, கனடாவிலேருந்து பார்க்குறாங்க, இந்தியாவில் வட பகுதியிலேருந்து பார்க்குறாங்க. நீங்கள் தோழர்கள் எல்லாம் எந்த பகுதியிலிருந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் என்ற அந்த ஊரோடு சேர்த்து நீங்கள் அந்த உங்களுடைய கமெண்ட் பின்னூட்டம்னு நாங்கள் சொல்லுவோம். அதை நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு பேருதவியாக இருக்கும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கவனப்படுத்துகிறேன். இந்த நாடாளுமன்றத்துடைய சிறப்பு தொடர் இந்த கூட்டத்தொடர் ஜூலை 20 அன்று தொடங்கியது. இதுவரை இரு அவைகளிலும் இந்த 2 அவையில் 20ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஒரு நாள் கூட இவர்கள் பங்கேற்றதாக தகவல் இல்லை, பத்திரிகையிலேயும் இல்லை. இன்னும் கூடுதலாக உள்துறை அமைச்சர் பங்கேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று அது உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இன்னொருத்தர் ஒரு வேடிக்கை அடிச்சிருக்கிறாரு. இவர் மோடி மட்டும்தான் இந்த மாதிரி பேச முடியுமான்ட்டு. நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ரிஜுன்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில் உள்ள ஒருத்தர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது ஒரு வித்தியாசமான பதிலை கொடுத்துருக்கிறாரு. ஏங்க,
நீங்க என்ன அமித்ஷா உள்துறை அமைச்சரை வரணும்னு சொல்றீங்க. அவர் காலையில இருந்து ராத்திரி நாடாளுமன்றம் முடியிற வரைக்கும் நாடாளுமன்றத்துல தாங்க இருக்காரு. அவர் திருப்பி இல்லன்னு சொல்றீங்களேங்கிறாரு. அவர் எங்க நாடாளுமன்றம் என்பது நாம் குறிப்பிடுவது, நாடாளுமன்றத்தினுடைய அவையைத்தான் நாம் குறிப்பிடுகிறோமே ஒழிய, அங்க உள்ள கிச்சனை குறிப்பிடுறதில்ல, அங்க உள்ள ரெஸ்ட் ரூமை குறிப்பிடுறதில்ல, அங்க உள்ள டாய்லெட்டை குறிப்பிடுறதில்ல, அல்லது அங்க வந்து சோஃபால சாய்ந்திருக்கக்கூடிய படிப்பு ரூமோ, லைப்ரரியோ நம்ம குறிப்பிடுவதில்லை. நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை என்று சொன்னால், அமித்ஷா அவைக்கு வரவில்லை. அவர் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அங்கதான் வந்திருக்காருன்னு இவர் ஒரு கடி ஜோக் அடிக்காரு இந்த ரிஜுன்னு. தேவையா இது? होम मिनिस्टर अमित शाह जी सुबह सुबह पार्लियामेंट में आते हैं और देर रात को ही वापस आते हैं, दिन भर वो पार्लियामेंट में ही रहते हैं. அப்போ இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அதாவது விவகாரமான பதில்களை கொடுப்பதுக்குன்னே இந்த பாஜக அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய வேடிக்கைக்கும் வினோதங்களுக்கும் எல்லையே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமையில ஒருத்தருக்கொருத்தர் நீயா நானா என்கின்ற அடிப்படையில் பிரதமரும் இந்த போட்டியில் இறங்கிட்டாரு. வித்தியாசமான பேசுறதுல, உண்மையை மாற்றி பேசுவதில், விபரீதமாக பேசுவதில் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அடுத்த செய்திக்கு போகலாம். இந்த சந்தன கடத்தல் பற்றி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால பெரிய அளவுக்கு செய்தியா வந்துட்டு இருந்தது. சந்தன கடத்தல் வீரப்பன் அந்த இருக்கக்கூடிய காலகட்டத்துல. என்ன அந்த செய்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுல வீரப்பன் பெரிய ஆளானாரு. அதுக்கப்புறம் சந்தன கடத்தல் வந்து இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்துல இங்க உள்ள அந்த நம்ம தொழிலாளர்களை ஆந்திராவுக்கு போன இடத்துல அங்க வெட்டுறதுக்காக போகும்போது சுட்டு கொண்டுட்டாங்கங்கிற அது ஒரு செய்தி வந்தது. ஆனா இன்றைக்கு வேறு ஒரு காரணத்தினால இந்த செய்தி இன்றைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு காலையில பத்திரிக்கையை நம்ம ஓப்பன் பண்ணா, அதுல என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, காடுகளுக்கெல்லாம் நீங்க வேண்டாம், சந்தன கடத்தல்னு. தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையிலேயே சந்தன கடத்தல் நடக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இன்றைக்கு வந்திருக்கு. அதை பாருங்க, இந்த செய்தியை நீங்க பாருங்க. அப்போ இன்றைக்கு என்ன செய்தின்னு சொன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவர் அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளது. இங்க இந்த 600 ஏக்கர் இடத்துல அடர்த்தியா மரங்கள், காடுகள் போல இங்கு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வளாகத்திற்குள்ள சுமார் 40 ஆண்டு கால பழமையான 200 சந்தன மரங்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட தேக்கு மரங்கள் இருக்கின்றன. இத அந்த அதிகாரிகள்லாம் வந்து ஒரு நேற்றோ முன்தினம் வந்து அவங்க வந்து செக்கிங்காக போயிருக்கும் பொழுது என்ன தகவல் வந்ததோ ஏதோ அது தெரியாது. செக்கிங்காக போனதாக நமக்கு தகவல் வந்திருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மரங்களை அங்கே வெட்டியிருக்காங்களாம். இது என்ன நம்ம வந்து நம்பக்கூடியதாக இருக்குதா? அது மட்டும் இல்லை, அந்த வேற என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த செய்தியில சமீபத்தில் 20 நாட்களுக்குள்ளதான் இதை வெட்டி எடுத்திருக்கிறாங்களாம். இந்த மரங்களை வெட்டி கடத்தி கொண்டு போயிருக்காங்களாங்கும் பொழுது என்னங்க இது வந்து சின்ன பேப்பரா அல்லது ஒரு செம்பா இப்படி அக்கல்ல வச்சுட்டு இப்படி கொண்டு போறதற்கு? மரங்க, சந்தன மரங்கள், அத்தனை மரங்களையும் வெட்டுறதுக்கான சத்தம், ரோட்ல போடுறது, லாரிகள் போறது, சாலையில போறது, இது எல்லாம் எப்படி நடந்திருக்கு? அப்போ இந்த பல்கலைக்கழகத்துல உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள், வன அதிகாரிகள் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? சாலையில் உள்ள வந்து அந்த போலீஸு, காவல்துறை சும்மா நம்ம சாதாரணமாக போனால் வந்து மறிக்கிறாங்களே, இத்தனை லாரியாக மரமாக போய்கிட்டு இருக்கு, அதை பற்றி என்ன செய்தாங்க? இப்படிங்கிற இந்த தகவல் எல்லாம் கேள்வியில் வருது. ஒரு டன்னுக்கு 3 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த மரம் வந்து இன்றைக்கு சாதாரணமாக நல்ல மரம் வெளியே போகுதாம். இப்போ இவ்வளவு பழமை வாய்ந்த மரங்களை இதோடைய விலை கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு மரத்தினுடைய அந்த எடை வந்து 0.1லேருந்து 0.2 டன்னாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு 30 டன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைக்கக்கூடிய அளவில் இருக்குது. அப்போ இது பல கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள சந்தன மரம் வெட்டி எடுக்கப்பட்டு கடத்தப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு பக்கத்தில் பொத்தேரியில் அப்படிங்கும் பொழுது காவல்துறை அதிகாரிகளெல்லாம் புலன் விசாரணை செய்து வருகிறார்கள். இன்றைக்கு நாம் விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இது பல கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் சாதாரண புள்ளிகள்
இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை. அந்த நீங்கள் அதிகமாக போனால் வந்து அந்த வெட்டினவனை பிடிக்கிறது, அடிக்கிறது, அல்லது வந்து அந்த பாதுகாப்பில் உள்ள ஆட்களை பிடிக்கிறது, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் இதனுடைய மைய புள்ளி எங்கே என்று கண்டுபிடிக்க வேண்டும். இதில் மெத்தன போக்கு இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை, மாநில காவல்துறை தலையிட்டு இதை கண்காணிக்க வேண்டும். இது புதிய அரசிற்கு இது ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இதை செய்ய வேண்டும் என்று சிவில் சமூகம் கேட்டுக்கொள்கிறது. அடுத்த செய்தி, மோடியை மிஞ்சக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆதித்யநாத் விளம்பர செலவுக்காக பணம் செலவழித்திருக்கிறார். மக்கள் பணத்தை மோடி தான் அதிகப்படியாக செலவழிச்சிருக்காருங்கிறது இன்றைய வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீ என்னங்க பிரதம மந்திரி, நான் அதை விட ஜாஸ்தியாக செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி போட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு 2.3 கோடி மக்கள் பணம் வாரி இறைக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் கூட அந்த அளவிற்கு 320 கோடி ரூபா அந்த ஆண்டில் செலவழிக்கப்பட்டிருக்கு. வெளியெல்லாம் மக்கள் வராத நேரத்தில் போர்டுகளை வைக்கிறது, பேப்பர்களை போடுறது, அதுபோல் செலவழிச்சிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு 9 ஆண்டுகளில் ஆதித்யநாத் என்ன 7,730 கோடி ரூபாய் வந்து இன்றைக்கு அவர் செஞ்சிருக்கிறாரு. தினசரி 2.35 கோடி ரூபாய் செலவு. மோடியினுடைய 11 ஆண்டுகளில் அவர் எவ்வளவு செலவு செஞ்சிருக்காரு தெரியுமா? மொத்தத்தில் 1.5 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காரு ஒரு நாளைக்கு. மோடி செலவு பண்ணது 1.5, இவர் 2.3 கோடி ரூபாய் என்பது போல இன்றைக்கு அந்த செலவு வந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு செய்தி பாருங்க, செலவு பண்ணுறாங்கல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டு, டிவி, மற்ற விஷயங்கள்லாம் அம்பானி தலைமையிலான, அதானி தலைமையிலான அந்த குழுமத்தில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் குரூப்புகளுக்கு தான் இவர்களுடைய பணம் அதிகமாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அம்பானி தலைமையிலான 18 நெட்வொர்க்குக்கு, அந்த குடும்பத்துக்கு மட்டும் 28.82 கோடி ரூபாய் செலவு கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் அதானி கட்டுப்பாட்டில் உள்ள NDTV அந்த குழுமத்திற்கு இன்றைக்கு கணிசமான விளம்பரம் கொடுத்துருக்காங்கங்கிற செய்தியையும், அதுபோல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதற்கும் கிட்டத்தட்ட 980 கோடி ரூபாயை அவர்கள் கொடுத்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த செய்தி வந்து இன்றைக்கு எல்லா ஊடகங்கள்லேயும், இன்றைக்கு ட்விட்டர்லேயும் வந்திருக்கு என்பதை பார்க்கும் பொழுது, இந்த கார்ப்பரேட்டுகளுக்கும் இவர்களுக்கும் இடையில் உனக்கு நான், எனக்கு நீ, உன்னை நீ, நான் கவனித்து கொள்ளுகிறேன், ஆட்சியில் இருப்பதற்கு, நான் வளர்வதற்கு நீ எங்களை கவனித்து கொள்ள வேண்டும் என்பது போல இந்த ஆட்சியாளர்களும் இந்த கார்ப்பரேட்டுகளும் ஒன்றை ஒன்று தாங்கி பிடித்து கொள்ளுகின்றன என்று சொல்லும் பொழுது, மக்களினுடைய பொறுப்பு கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராகவும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அகற்றுவது. கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக இருப்பு என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். விவசாயிகளுடைய போராட்டத்தின் பொழுது நீங்கள் கார்ப்பரேட்டுகளினுடைய அனைத்து நிறுவனங்களும் விவசாயிகளினுடைய ஒரு அறைகூவலின்படி புறக்கணிக்கப்பட்டன என்ற செய்தி உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.